ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் கிட்ட 2 மடங்கு நான் பணம் தரேன், அந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஒருத்தங்க. அப்போ ரகுராம் அது கொடுக்க மாட்டேன்றதாங்க. ஏன்னா நான் இந்த ஊருக்கு ஸ்கூல் கட்டுறதுக்காக அந்த இடத்த கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருந்தேன். அதனால நான் அதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழிற்சாலையை கட்ட போகிறீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால நான் தர முடியாது அப்படின்றதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பார்வதியை சந்திக்கிறாங்க. அந்த இடத்த மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க, உங்களுக்கு நாங்கள் 10% நாங்கள் லாபம் தரோம் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் 10 பவுனுக்கு அவங்க செயினையும் கொடுக்குறாங்க. இதனால பார்வதி அவங்க எப்படியாவது கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணவும், அப்போ எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த இடத்த எப்படியாவது வாங்கியே திறணும்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த வாங்குறதுக்காக வசுந்தரா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் வனிதா அந்த கேரக்டர்லாம் வராங்க. அப்போ வசுந்தரா ரகுராம சந்திக்கிறதுக்காக வரவும், உடனே ரகுராம் ஏற்கனவே வசுந்தரா பற்றி அவங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பாங்க போலுக்கு. அதனால ரகுராம் வசுந்தராவை பார்த்ததுமே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லவும், அப்போ வசுந்தரா சொல்கிறாங்க, பரவாயில்லையே, என்னை பற்றி நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்க போலுக்க, நான் எதுவுமே சொல்லாமையே நீங்களே சொல்லிட்டீங்களே அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் வரப்போகிறதும் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது, ஆமாம் ரகுராம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், எனக்கு அந்த இடம் கண்டிப்பாக கிடைச்சாகணும், அதுக்காக நான் எத்தனை கோடி ரூபானாலும் பணம் தரது நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் அந்த இடம் மட்டும் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, மன்னிச்சிருங்க, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம், அந்த இடம் நான் உங்களுக்கு எந்த காரணத்துக்காகவும் தரமாட்டேன், நீங்கள் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் சரிதான், அது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடவும், இதை கேட்டதுமே வசுந்தரா அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் ஒரு இது மேலே நான் ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக நான் அடைஞ்சே தீருவேன், அது எதுவாக இருந்தாலும் சரி தான், அதே மாதிரிக்கு தான் இந்த இடமும், இந்த இடம் எனக்கு கிடைச்சே ஆகணும், அதுக்காக நான் எத்தனை கோடி ரூபானாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க வசுந்தரா ரகுராம் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே இதை பார்த்துட்டு இருக்கவும், அப்போ வசுந்தரா இந்த அளவுக்கு ரொம்ப கராராக பேசுகிறத பார்த்துட்டு ஜானகி எல்லாருமே எரிச்சல் அடைகிறாங்க. என்னது இந்த வசுந்தரா இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க. அவங்க தான் இத்தனை கோடி ரூபானாலும் தாரேன்னு சொல்கிறாங்களா, அப்புறமா என்ன பேசாமல் கொடுக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வசுந்தரா சொல்கிறாங்க, நீ என்ன ஆசைப்பட்டு எனக்கு இந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்லியோ அதை நீ செஞ்சு பாருப்பான்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அதாவது ஸ்கூல் கட்டுறதுக்காக தானே இந்த இடத்த நீ எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிற, நீ எப்படி ஸ்கூல் கட்டிடுவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானகி ரகுராம் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க இவங்களை பார்த்தாலே ரொம்ப அதாவது மோசமானவங்க மாதிரி தெரியுது அப்படிங்கவும் பத்மாவும் பார்வையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்கக்கா, நீங்க வேற இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, அவங்க என்ன கேட்டாங்க, இடத்த தானே கேட்டாங்க, எவ்வளவு ரூபானாலும் தாரன்னு சொல்றாங்களா, பேசாம கொடுக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும் போது, இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அந்த வசுந்தரா அந்த தொழிற்சாலையை அமைக்கிறதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததான் அதே நேரத்தில் ரகுராமுக்கு ஃபோன் வருது, ஐயா எங்களுக்கு அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்கும் போது, இல்ல ஸ்கூல் கட்டுறதுக்காக பர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால எங்களுக்கு அந்த இடத்துல ஸ்கூல் கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால எங்களுக்கு அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு ரகுராம் கிட்ட சொல்லவும், இதை கிட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சிவா, மணி, மாயா எல்லாருமே என்னாச்சு பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, அப்போ ரகுராம் சொல்றாங்க, ஸ்கூல் கட்டுறதுக்காக தானே அந்த இடத்த ஊர் ஜனங்க கேட்டாங்க, இப்போ என்னன்னா ஸ்கூல் கட்டுறதுக்கு அந்த இடம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே மாயா உடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாம் அந்த வசுந்தராவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சிவாவும் மணியும் சொல்றாங்க, வசுந்தரா அவ்வளோ பெரிய ஆளான அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, ஆமாம் நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் ஸ்கூல் கட்டுறதுக்கு இந்த மாதிரிக்கு வேண்டான்னு இவங்களே முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கவும், அப்போ பத்மா பார்வதி சொல்கிறாங்க, ஸ்கூல் கட்டுறதுக்காக தானே அந்த இடத்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ தான் அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, இப்போ மாதிரி என்ன, அந்த இடத்த நம்ம அவங்ககிட்டே கொடுத்துடலாம், நம்மளுக்கு தான் நிறைய கோடி ரூபா கணக்கில் பணம் கிடைக்கும்ல அப்படிங்கவும், அப்போ மாயா திட்டுறாங்க, என்னத்தை நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, பணத்துக்காக நம்ம இந்த மாதிரிக்கு தொழிற்சாலையை இந்த ஊருக்கு கொண்டுட்டு வந்தாக்கி அதனால நம்மளுக்கு தான் கஷ்டம், இதனால என்ன மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் பணம் வந்தாக்கி பிரச்சனையும் தான் வரும், நம்ம என்ன தொழிற்சாலை பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு பத்மா பார்வதியும் எரிச்சலோட பேசவும், அப்போ ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குங்க, இந்த வசுந்தரா பாருங்களேன் இப்போ தான் வந்துட்டு போனாங்க, அதுக்குள்ளேயும் ஃபோன் வருது, ஸ்கூல் கட்டுறதுக்கு எங்களுக்கு இந்த இடம் வேண்டான்னு, அதனால ரொம்பவே பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ சிவாவும் மணியும் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாண்ணா அவங்க
அவங்க போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் இந்த மாதிரிக்கு ஃபோனில் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ வந்து அவங்க இதோட விடுற மாதிரிக்கு தெரியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அவங்க என்ன தான் பண்ணினாலும் சரி தான், ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நான் அவங்களுக்காக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா வந்து யோசனை பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த வசந்தரா சும்மா இருக்க மாட்டா, அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த இடத்த வாங்குறதுக்கு ஏதாவது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா வசுந்தரா வந்து அந்த இடத்த வாங்குறதுக்காக வேற ஒருத்தவங்கள அனுப்பி விடுறாங்க. அப்போ வந்து வேற ஒருத்தவங்க பார்க்கும்போது ரகுராம் கிட்ட அவங்க வந்து நாங்கள் வேற ஒரு பில்டிங் கட்ட போகிறோம், அதுக்காக அந்த இடம் வேணும் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த வாங்குறதுக்காக ரகுராம் கிட்ட வசுந்தரா வந்து அனுப்பி விடுறாங்க. இந்த திட்டத்தை வந்து மாயா வந்து முறியடிப்பாங்களா, அந்த இடத்த வந்து வசுந்தரா தான் வந்து வாங்க போறாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து செட்டப் பண்ணி ஆளை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து மாயா வந்து கண்டுபிடிப்பாங்களா? இது தெரியாம ரகுராமும் வந்து நல்ல விஷயத்துக்காக தானே இந்த இடத்த நீங்க கேட்குறீங்க, நான் வந்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ரகுராமும் வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த விஷயத்த வந்து வசுந்தரா கிட்ட சொல்லும் போது உடனே வசுந்தரா சொல்றாங்க, அந்த இடத்த நான் கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னாரு, அது மட்டும் இல்லாம நான் எத்தனையோ கோடி 2 மடங்கு நான் தாரேன்னு சொன்னேன், அப்ப கூட தரமாட்டேன்னு சொன்னாரு, ஆனா நீ இப்படி சொன்னனால அவர் தாரன்னு சொல்லிட்டாரு, ஆனா அந்த இடம் என் கைக்கு தான் வரப்போறது அப்படிங்கிறது ரகுராமுக்கு எப்படியும் தெரியாது. ஆனா அந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறமா ரகுராம் கிட்ட இந்த இடத்த நான் தான் வாங்கியிருக்கேன்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், அப்போ அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ வசுந்தராவோட எல்லா கதையும் வந்து புவனேஸ்வரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு தாங்க, சரியான ஆள் தான், அந்த வசுந்தரா லேஸ்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லவும் யாரும் அந்த வசுந்தரா அப்படின்னு புவனேஸ்வரி வந்து பசுபதி வந்து கேட்டுட்டு இருக்கவும் அந்த வசுந்தரா நம்மளோட 10 மடங்கு வந்து மேலானவா, அவள் ஒன்று நினச்சிட்டானா கண்டிப்பாக வந்து அதை வாங்கியே தீருவா, அதுக்காக அவன் எந்த எல்லைக்குனாலும் போவா அப்படின்னு சொல்லுதாங்க. இதனால நம்ம வசுந்தராவை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து பசுபதிகிட்ட சொல்லவும் உடனே பசுபதியும் சரிம்மா நான் ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் அவங்க வசுந்தராவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ரகுராம் கிட்ட இடத்த வாங்குறதுக்காக அடுத்து என்னெல்லாம் திட்டம் போட போறாங்க. மாயா வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசி நேரத்துல வசுந்தரா கைக்கு அந்த இடம் போகும்போது மாயா வந்து தடுத்து நிறுத்திடுவாங்களா, அப்படி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.